ஹலோ பிரேம், சொல்லு ரஞ்சித். என் பிரியாவோட வாழ்க்கையை கெடுத்து என் வாழ்க்கையை அழிச்சிட்டல. எந்த பிரியா? அந்த பிரியாவா? இனி இந்த ரஞ்சித்தோட விளையாட்டு உன் வாழ்க்கையில ஆரம்பிக்கும். பாக்குறியா? பொறுத்து இருந்து பாருடா. பிரியா பிரச்சனை இந்த அளவுக்கு வந்துருச்சு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வா பிரேம், உட்காரு. சொல்லு, என்ன விஷயம்? சொல்லு பிரேம். ஒண்ணு இல்ல மேடம், அந்த ரஞ்சித் அவன் லவ்வர் பிரியாவை நான் தப்பான வழியில யூஸ் பண்றேன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான் மேடம். உனக்கு பிரியாவை தெரியாது? எனக்கு சத்தியமா தெரியாது. நான் ரொம்ப நல்லவன் மேடம். நீ நல்லவனா கெட்டவனான்னு ஒரே நேரம் வரும்போது தெரியும். அது வரைக்கும் உன் நாடகத்தை நீ நடத்து. ஓ பிரேம், போ. உங்களை தான் நம்பி இருக்கேன் மேடம். ஓ பிரேம், பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். வர மேடம். சோக்காலி, ஆட்ரா. ஆண்டவா, உன் சாட்சியாவும் இந்த காவிரி தாய் சாட்சியாவும் இந்த அகல் விளக்க நான் அனுப்புறேன். இந்த அகல் விளக்கின் எண்ணெயை போல என்னையும் பிரேமுக்கு அர்ப்பணிக்கிறேன். எங்க 2 பேரையும் நீங்க தான் சேர்த்து வைக்கணும். ஐயா இருக்காருங்களா? இது வராருங்கம்மா. வாங்கம்மா வாங்க. வணக்கங்க ஐயா. சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கங்க. என்ன தனியா வந்திருக்கீங்க? மலர் வரல? காலேஜ் ரிசல்ட் பார்க்க ஓ, போறேன். அப்படியா? அப்புறம் எங்க வீட்டுக்காரர் அவசர ஆர்டர் ஒண்ணு நான் தான் டெல்லிக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். சரிங்க. குடுமா. இந்தாங்க சார். ஐயா இது தீபாவளிக்கு. எதுக்குங்க ஐயா? எப்பவும் தீபாவளி கொடுக்கறது தானே. உங்க வீட்டுக்காரோட விசுவாசத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சரி, வரேன். போயிட்டு வாங்க. கல்யாணி, நான் மனசுல ஒண்ணு நினைச்சிருக்கேன். அது நடக்குதா இல்லையான்னு இப்ப பாக்கலாம். முதல்ல மீன் எனக்கு தான் கிடைக்க போகுது. எவளுங்களுக்கு என்ன மீன் கிடைச்சாலும் அத சமைச்சு சாப்பிடுறதுக்கு நான் ரெடி. தக்க இழுக்குதுடி. அப்ப மீன் மாட்டு போகுதுடி. மீன் மாட்டிக்கிச்சு, மீன் மாட்டிக்கிச்சு. பாத்தியா, முதல்ல எனக்கு தான் மீன் கிடைச்சிருக்கு. எனக்கு தக்க இழுக்குது. பாத்தியா, நீ என்னதான் தூண்டில் போட்டாலும் அதுல எந்த மீனும் சிக்காதுடி. செல்லப்பா. ஹலோ, சொல்லுங்க செல்லப்பா. ஹலோ ஹலோ, இது செல்லப்பாவோட ஃபோன் நம்பர். அவரு டெல்லியில இருக்காரு. ஆனா வாய்ஸ் மாறி இருக்கு. நீங்க யார் பேசுறது? நான் அப்பவே சொன்ன ஆத்துல போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட துணி துவச்சுக்கிறேன்னு கேட்டியா? இப்ப பாரு, தண்ணி முண்டு ஊத்திட்டு இருக்க. எதுக்குமா? உனக்கு தேவையாதெல்லாம்? ஆமாடி, நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட கூத்து அடிச்சிட்டு இருப்ப. ஆத்துல போய் சாயங்காலம் வருவ. நீ வர வரைக்கும் நான் வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு காத்துட்டு இருக்கணும். எந்த வயசுல கூத்தடிக்காம எந்த வயசுல கூத்தடிக்க சொல்ற? எனக்கு ருசியா சமைச்சு போட நீ இருக்கல்ல, சமைச்சு போட அப்பா இருக்காரு. அப்புறம் எனக்கு என்ன கவலை? I am SI from railway accident site. ஆக்சிடென்ட் சைட்டா? I am speaking from this dead man's mobile. You mean to say செல்லப்பா is dead? Yes. செல்லப்பா இறந்துட்டாராமா? இந்த தடவை போகும்போது கூட மலரை நல்லா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு தான் போனாரு. ஐயோ, அதை எப்போ சொல்லிட்டு தானே போவாரு? இல்லடி, இந்த தடவை தெரு வரைக்கும் போயிட்டு திரும்ப 2வது தடவை வந்து மலரை நல்லா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போனாரு. அதுதான் எனக்கு நெருடலா இருக்கு. என்ன கவலை அடிக்க. என்னங்க ஐயா? இன்னைக்கு விடிய காலையில ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஆமாங்க ஐயா. அதுல செல்லப்பா செத்து. ஐயா, அண்ணன் இறந்துட்டாரா? உண்மையாவா? அப்பா மாதிரி வளர்த்தாரியா? ஐயா. ஐயோ அம்மா, நீ ஒரு சென்டிமெண்ட் லேடி. ஏய், அம்மா தொடுக்காத. விளையாட்டு. இப்ப எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அப்படியே ஒரு போட்டோ எடுத்து பொம்மையா மாட்டிடலாம் போல இருக்கு. அம்மா, சித்தப்பா வந்திருக்காரு. அண்ணே, என்ன தம்பி, ஜவுளி கடைக்கு போல? போனங்க அண்ணே. மலரு, டிவி நியூஸ் பாத்தியாமா? பாக்கலையே சித்தப்பா. காலையில டெல்லியில இருந்து வந்த ட்ரெயின் தீ பிடிச்சிருந்து போச்சுங்க அண்ணே. சரிப்பா, அதுக்கு நீ ஏன் பேர் ஜாப்ல இருக்க? அண்ணே, அந்த ட்ரெயின் பெட்டிக்குள்ள அண்ணனே இருந்தாருங்க அண்ணே. அண்ணே, வாங்க போலாம். அங்க போய் என்னமா பண்றது? பெட்டிக்குள்ள இருந்த எல்லாரும் கறிக்கட்டை ஆகிட்டாங்கம்மா. இத பார்த்து ரயில்வே நிர்வாகம் யாரையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியலன்னு எல்லா பொருத்தையும் ஒண்ணா போட்டு புதைச்சிட்டாங்கம்மா. என்னடி பண்ணுவேன்? உன்னை எப்படி நான் வளர்க்க போறேன்? உன்னை எப்படி நான் கரையாத்த போறேன்? இப்படி என் தலை மேல கல்ல போட்டுட்டு போயிட்டாரு.
போச்சு தம்பி. போன வரை இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு போயிருக்க கூடாது. எல்லாம் நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. இல்ல தம்பி, இவ ரொம்ப பிடிவாதக்காரி. நான் நினைச்சதை சாதிக்கணும்னு நினைப்பேன். இவ்வளவு நான் எப்படி? அண்ணி சின்ன பொண்ணு தானுங்க அண்ணி, போ மாறிடுவா, கவலைப்படாதீங்க. நான் சின்ன பொண்ணுல யாருக்கும் நான் பாரமா இருக்க மாட்டேன். என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க. ஹலோ, யாருங்க பேசுறது? நான் மலர்கொடி பேசுறேன், பரமத்தி வேலூர்ல இருந்து. என்ன விஷயம்? பிரேம் அங்க இருக்காரா? நான் எப்ப போன் பண்ணல இல்லன்னு தான் சொல்றாங்க. என்ன விஷயம்? என்ன விஷயம்னு உனக்கு தெரியாதா மலர்? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இங்கதான் யாரும் இல்லையே, சொல்ல சொல்ல தைரியம் இல்லை மலர். அப்ப விட்டு. மலர் மலர், ஐ லவ் யூ மலர். சீ, உன்னை பிடிக்கலன்னு நான் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். திரும்ப திரும்ப அதே சொல்லி என்ன சுத்தி சுத்தி வந்தா என்ன அர்த்தம்? நானே மனசு சரியில்லைன்னு ஒரு அரை மணி நேரம் தனியா உட்காரலான்னு வந்தேன். என் தனிமை என்ன மாதிரி வந்து கேட்டுட்டீங்க. மலர், உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் இங்கேருந்து போயிடுறேன். ஆனால் உன் தனிமையை கெடுக்க நான் விரும்பல மலர். கஜினி 17 முறை படையெடுத்து கடைசியாக 18வது தடவை வெற்றி பெற்று இந்தியாவில் உள்ள செல்வத்தெல்லாம் திருடிட்டு போனான். ஆனால் அந்த அறிவு பல 100 முறை உன் மனசு திருட முயற்சி பண்ணியும் முடியல. திரும்பவும் சொல்றேன், நான் ஊரை கூட்டத்துக்கு முன்னாடி மரியாதை இங்கிருந்து போயிடு. என் முன்னாடி நிக்காத, போயிடு. மலர், என்னைக்குதான் இந்த அறிவை உண்மையா நீ புரிஞ்சுக்க போறியோ? ஹலோ, யாரு? நம்ம துபாயில இருந்து ஷேக் பேசுறோம். இது துபாயில இருந்து ஷேக் பேசுறீங்களா? என்ன விஷயம் சார்? நம்ம நாட்டுல ஒரு டிவி சேனல் ஆரம்பிக்கிறான். ஆரம்பிச்சிட்டா போச்சு. அச்சா, அதுக்கு என்ன பேரு வைக்கலாம்? என்ன சார், இப்ப எல்லா சேனலும் வந்துருச்சு. நம்ம ஒண்ணு செய்யலாம், ஆயில் சேனல் வைப்போம். ஓ அச்சா, சேனல்கே பகுத் அச்சா. சரி, நீ சம்பளமா என்ன பேமெண்ட் எதிர்பார்க்கணும்? ஒண்ணு வேணாம் சார். உனக்கு துட்டு வேணாமா? ஐயோ, நான் அந்த ஒண்ணு வேணும்னு சொல்லல சார். என் பேர்ல ஒரு 5 ஆயில் கிணறு எழுதி வச்சிட்டீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும். ஓகே ஓகே, உனக்கு 5 ஆயில் கிணறை எழுதி வச்சிடுறேன். அப்படியா? அக்ரிமெண்ட் போட்டுடலாமா? போட்டுருங்க. ஓகே ஓகே. ஹலோ ஹலோ, நான் ஹாங்காங்ல இருந்து ஜாக்கி சான் பேசுறேன். எது சாய் சான் பேசுறீங்களா? சொல்லுங்க சார், என்ன விஷயம்? நீங்க உடனே ஹாங்காங் வாங்க. அப்படியா? ஒரு நிமிஷம் சார். டேய், நம்ம மொட்டை மாடியில இருக்கிற ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் பண்ண சொல்றா. பேசு சார். ரெக்க சுத்துற சத்தம் கேக்குதா? நம்ம பார்ட்னரா படம் பண்ணுவோம். பார்ட்னர்ஷிப் விஷயமா சார்? எப்பவுமே நம்ம சோழ பார்ட்னர் தான் சார். 8 கோடி தந்தீங்கன்னா ஓகே சார், இல்லைன்னா வரமாட்டேன், பாத்துக்கிறங்க. சரி, தந்துடுறேன், உடனே வாங்க. ஓகே சார். டேய், பிசினஸ் பேசுற இடத்துல உனக்கு என்னடா வேலை? போடா. ஒன்னால இங்க ஷூட்டிங்கே நின்னு போய் கிடக்கு. ஒரு நாள் எம்டி இல்லனா நீ பண்ற அளப்புற தாங்க முடியல. கழட்டியானா? கழட்டி குடியா. ஒரு நாள் எம்டியா கோட்டை போட்டு நடிக்க விடுறாங்களே, இவங்களுக்கு சின்னத்தனமா உள்ள இருக்கு. இங்க என்ன நடக்குது? சரி மாரி, நீ கிளம்பு, நான் பார்த்து. Hey பிரேம், எங்க இருக்க? ஆபீஸ்ல தான் சார். Come to my room immediately. குட் மார்னிங் சார். இங்க என்ன நடக்குது? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? சார், உன்ன மாதிரி 1000 பிரேம என்னால உருவாக்க முடியும். சார், நான் என்ன சார் பண்ணேன்? எல்லாம் எனக்கு தெரியும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. Get lost from here. Sir, Get sir, out. please, You sir, are dismissed sir, now. Sir, please, sir, sorry, sir. Out. Sir, get out. ஹலோ, பிரேம் அங்க இருக்காரா? இல்லங்க, அவனை எம்டி வேலையை விட்டு தூக்கிட்டாரு. இன்னமேல இங்க போன் பண்ணாதீங்க. அவர்கிட்ட பேசுறதுக்கு வேற என்ன வழி இருக்கு சார்? அவ்வளவுதே. அண்ணா சொல்லுங்க, நான் வேற என்ன வழி இருக்குண்ணா? அண்ணா சொல்லுங்க அண்ணா, ப்ளீஸ். ஹலோ அண்ணா,
சே பிரேம் பை எப்படி பண்ணி தொலைகிறானே. பாவம் விவரம் தெரியாத பிள்ளைய இப்படி நம்ப வச்சு கழுத்த இருக்கிறானே. அப்படியா? சரி சரி. வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. வர சொன்னீங்களா? ஆமாம்மா. வருத்தப்படாதீங்கம்மா. செல்வா எழுது நீங்க மட்டும் இல்லம்மா, நாங்களும் தான். எல்லாம் எங்க விதி ஐயா. மறக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல. 25 வருஷத்து வாழ்க்கை இப்படி எடுத்து போச்சு. ஐயா, எப்படி இருந்த எங்க அண்ணி இப்ப எப்படி ஆயிட்டாங்க? வருத்தப்படாது, வருத்தப்படாது. தம்பி, எங்களுக்கெல்லாம் நீதான் ஆறுதல் சொல்லணும். நீ எப்படி உடஞ்சு எழுத இப்படி? கண்ணு தொட. இதுல 5 லட்சம் ரூபாய் இருக்குமா? ஐயோ ஐயோ, இதெல்லாம் வேணாங்க ஐயா. மா, உங்க பொண்ணோட திருமண செலவுக்குமா, எதிர்கால செலவுக்குலாம் என்ன பண்ண போறீங்க? ப்ளீஸ் வாங்கிக்கங்கம்மா, வாங்கிக்கங்கம்மா, ப்ளீஸ் வாங்கிக்கங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. அதெல்லாம் ஒன்றும், அதெல்லாம் வேணும். உங்களுக்கு எப்போ எந்த உதவி தேவைனாலும் அந்த சாமிகிட்ட சொல்லி அனுப்புங்க, நாங்கள் செய்கிறோம். ஓகே, வரேங்க ஐயா. நன்றி. போயிட்டு வாங்க. வாங்க நீ. என்ன கல்யாணி, ஏதோ மலரை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு கூப்பிட்டு இருந்தியே. என்ன விஷயம் கல்யாணி? நம்ம மலர அந்த ரோஜா டிவி கேம்பரர் பிரேம் நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டான் அறிவு. நீ என்ன சொல்றன்னு புரியல. நம்ம மலரை காதலிக்கிறதா சொல்லி தடாகத்துல உள்ள தாமரை மலர் போல இருந்த நம்ம மலரோட மனச காத்துல சிக்கின காத்தாடி போல அலபாய விட்டுட்டான். மலர் பிரேமுக்கு ஃபோன் பண்ணிச்சா? பண்ணாலே, ஆனா அவளுக்கு லைன் கிடைக்கல. அப்புறம் அவன் வேலை செய்யற ரோஜா டிவிக்கு கால் பண்ணா. அவனுங்க வேலையை விட்டு தூக்கிட்டதா சொன்னாங்க. பிரேம் எதுக்கு வேலையை விட்டு தூக்குனாங்க? பிரேம் வந்து பெண்களோட விஷயத்துல படு மோசமா நம்ம மலர் மாதிரி பல பெண்களோட வாழ்க்கை கெடுத்திருக்கான். அந்த அப்பாவி பெண்களோட வரிசையில நம்ம மலரும் ஒரு எண்ணிக்கை. இப்ப நான் என்ன செய்யணும் கல்யாணி? விதி அறிவு, நீ அவளை கர்ப்ப கிரகமா சுத்தி வர. ஆனா அவ உன்னை சாதாரண பக்தனா கூட பார்க்காம கோயிலுக்கு வெளியே நிக்கிற காவலாளியா பாக்குறா. ஆடு கசப்பு கடைக்காரனை தான் நம்புமா. நாம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த நேரத்துல அவளுக்கு ஆதரவா இருக்க வேண்டியதுதான். மலருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சார், என்னையா இவ்வளவு லேட்? பேப்பருக்கா வெயிட்டிங்கயா? பேப்பரை பாருங்க சார். ஹெட் நியூஸ் உங்க பையன் நியூஸ். ஹெட் நியூஸ் என் பையன் நியூஸ். கமலா, படிச்சு படிச்சு சொன்னேனே கேட்டியா? இடம் கொடுக்காதேன்னு சொன்னேனே கமலா. என்னங்க பாரு, உன் பையன் என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான் பாரு. அப்படி என்ன ஊர் உலகத்தில் இல்லாத என் பையன் பண்ணிட்டான்? புட்டேன்னா தெரியும். ஒன்னால தாண்டி அவன் இவ்வளவு தூரம் கெட்டு போயிருக்கான். ஹேய் பிரேம், பிரேம், என்னப்பா டென்ஷனா இருக்க? எல்லாம் ஒன்னால தான்டா. நான் என்னப்பா பண்ணேன்? என்ன பண்ணியா ராஸ்கல்? வர்றா. இதெல்லாம் நீ பண்ண வேலை தானே? ஆமா, நான் தான் கொடுத்தேன். என் பிரியாவை கெடுத்த மாதிரி எல்லா பொண்ணுங்க எடுத்துட்டு அதை பார்த்து நான் சும்மா இருப்பேனா? என்ன பண்ணுவேன்? ஏய், உன்னை கொல்லாம விட மாட்டேன். ஏய், யார் மேல கை வைக்கிறா? யார் மேல கை வைக்கிறா? என் மேல. அடி கொல்லுறேன். விடுங்க, விடுங்க, கை வைக்காத. விடுங்க, விடுங்க, விடுங்க சார். சார், விடுங்க. சார், விடுங்க, please. சார், விடுங்க. விடுங்க சார். யார் மேல? சார், இந்தாங்க மேடம் ஃபோன். கொன்னுடுவேன். சார், ப்ளீஸ் உட்காருங்க. சொல்லுங்க மேடம். பாருங்க சார். பிரேம், நீ முதல்ல வெளியே வா. இதோ வர மேடம். காஞ்சனா மேடம் பாத்துட்டு வந்து உன்னை வெச்சுக்கடா. ஓடா, போயிட்டு வந்து பேசிக்கலாம். சார் உட்காருங்க சார். லூசா சார் இவன்? மேடம் பாத்துக்குவாங்க சார், நீங்க உட்காருங்க. Come on, yeah. Hi. நீங்க மட்டும் கால் பண்ணலன்னா அவனை கொன்னு இருப்பேன். அவ்வளவு ஆத்திரம். பேப்பரை பாத்தீங்களா? பார்த்தேன். அதுக்கப்புறம் நீ எங்க வருவேன்னு எனக்கு தெரியும். அதான் ஜிம் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி பிரேம் ரஞ்சித்தை அடிக்க வர்றான்னு சொல்லிட்டேன். மேடம், மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தேன். என் பேரை பேப்பர்ல போட்டு நார் அடிச்சிட்டான். மேடம்,
வீட்ல வேற எங்க அப்பா என்ன கை கழுவிட்டாரு. என் மூஞ்சிலே முழிக்காதன்னு வேற சொல்லிட்டாரு. இப்ப இதுக்கு என்ன தீர்வு காண போற? தீர்வை நீங்க தான் சொல்லணும் மேடம். உங்க கைய காலா நினைச்சுக்கிறேன். என்னை கை விட்டுறாதீங்க மேடம். என் வாழ்க்கையே உங்ககிட்ட தான் இருக்கு. கலங்காத பிரேம். இந்த காஞ்சனா இருக்கா, எந்த காரியத்தையும் கச்சிதமா முடிச்சிருவா. எல்லா செயலுக்கும் முடிவுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ரீத்துவ கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்காக நீ என்ன ஏமாத்திட்டியே. நிஜம் நம்பினதுக்கு எனக்கு கிடைச்சு தடையா. கல்யாணி, நான் மோசம் போயிட்டேன். சரி சரி வீட நீ மனசு போட்டு குழப்பிக்காத. நீ வீட்ல இரு, நான் வந்துட்டு இருக்கேனா? சரிடி, சீக்கிரமா உடனே வந்துடுறேன்டி. பிரேமனை கை விட்டுட்டாருடி. நீ முடிவு பண்ணிக்கிறதா? பேப்பர்லயே வந்துருச்சு. அப்புறம் என்னடி? அதே பேப்பர்ல வதந்தின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? இது வதந்தியா? ஏய், நீ இப்பதான் தைரியமா இருக்கணும். அம்மா வேற வந்துட போறாங்க. அழாத, கண்ண தொட. நீ கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வாடி. அறிவை வர சொல்லி ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம்.